கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை பலத்தை கொடுத்து, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து, இந்த ஒரு புதிய நாளை காண கிருபை செய்து, ஆண்டவருடைய வார்த்தை கேட்க தந்த இந்த பெரிய நல்ல கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் இந்த நாளிலே சந்தோஷமாய் மாறப்போகிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வெளிப்படுத்தி நம்மளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் துக்கத்தோடு கூட அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, பலவீனம் என்கிற துக்கம், அவமானம் என்கிற துக்கம், இதோ வியாதி என்கிற துக்கம், கஷ்டம், எல்லா பிரச்சனைகள் என்கிற துக்கம், சமாதானம் இல்லை என்கிற துக்கம், மரண போராட்டம் என்கிற துக்கம், எல்லா சூழ்நிலைகளிலும் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை, அவமானப்பட்ட சூழ்நிலை, துக்கம் நிறைந்தவர்களாய் நான் ஏன் வாழணும் என்கிற சூழ்நிலையை கூட ஒருவேளை நீங்கள் அனுபவித்து கொண்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுடைய துக்கம் ஒரு மனுஷர்களால் மாற்ற முடியாததாக இருக்கும். நம்மளுடைய துக்கம் மனுஷர்களால் சந்தோஷம் கொடுக்க முடியாததாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொல்லி, உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது அந்த துக்க நாட்கள் முடிந்து போகும்? வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 24ஆம் வசனத்தில் பார்த்தோம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட பேசி வெளிப்படுத்துகிற காரியம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது எப்போ மாறும் அப்படின்னா, அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது. ஒருவேளை அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. நம்ம ஜெபித்திருந்திருப்போம், வேதம் வாசிச்சிருந்திருப்போம், சபைக்கு போயிருந்திருப்போம், எல்லாம் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம உச்சரிக்காதபடிக்கு, அவருடைய நாமத்தை நிமித்தமாய் கேட்காதபடிக்கு செய்கிற சில ஜபங்கள் அது சந்தோஷத்தை கொடுக்காததாக இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லுகிறான், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்துக்காக நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, அந்த துக்கமான காரியங்களை குறித்து நீங்கள் கேட்கப்படும் பொழுது கர்த்தர் ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் நித்திய வெளிச்சமாய் வரும் பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போய் தேவன் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தினால கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது எல்லா காரியத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அன்னாலை பார்க்கிறோம், அவள் ஒன்றுமே பிள்ளை இல்லாத நேரத்திலும் கூட, அவள் அவமானப்பட்டு பேசுகிற நேரத்திலும் கூட அவள் பொறுப்பெடுத்தாதபடிக்கு அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். தேவனை நோக்கி தேவனுடைய சமூகத்தில் அவள் மனம் கசந்து துக்கத்தோடு கூட அழுதாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் அழுகும் பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவளுடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றி சாமுவேலை கொடுத்தார். அவளுடைய அறிக்கை பண்ண அந்த விண்ணப்பத்தின் பிரகாரமாய் தேவன் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்.